பிசிக்ஸ்ல ஒண்ணுமே படிக்கல. இப்ப கூட நான் சொல்றேன், நான் சொல்லக்கூடிய இந்த டாப் 25 to 30 டாபிக்ஸ் நல்லா படிச்சாலே ஒன்னால பிசிக்ஸ்ல சூப்பரான மார்க்கை வாங்க முடியும். இந்த போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 40 டாபிக்ஸ் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இந்த 40 டாபிக்ஸ் நீ படிச்சனா இதுல இருந்து கண்டிப்பா 35 கொஸ்டின்ஸ் ஆச்சு ஒன்னால எழுதிட முடியும். சரியா? நான் இந்த டாபிக்ஸ் மட்டும் கொடுக்கறது இல்லாம இந்த டாபிக் ரிலேட்டடான கொஸ்டின் ஆகட்டும், டெஸ்ட் பிராக்டிஸ் ஆகட்டும், ஃபார்முலா ஷீட் ஆகட்டும் எல்லாமே கொடுத்து வச்சிருக்கேன். வீடியோ எண்ட் வரைக்கும் பாரு, எங்க என்ன கிடைக்குங்கிறத நான் சொல்லிடுறேன். சரியா? நல்லா பாருங்க, இந்த பர்டிகுலர் டாபிக்ல இருந்து ஷோர் ஷார்ட்டா ஒரு கொஸ்டின் ஒன்ட்ட கேட்பாங்க. அதனால ஃபர்ஸ்ட் இந்த டாபிக்கு ஹை ப்ரிஃபரன்ஸ் கொடு. சரிங்களா? டைமென்ஷன் அனாலிசிஸ், ப்ரொஜெக்டைல் மோஷன், சர்க்குலர் மோஷன், 4 ப்ராசஸஸ், பொட்டென்ஷியல், கெப்பாசிட்டன்ஸ், நம்மளுக்கு கரண்ட் எலக்ட்ரிசிட்டியை பொறுத்தவரை V is equal to IR. ஸோ பொட்டென்ஷியல் இல்லை கரண்ட் இல்லை ரெசிஸ்டன்ஸ், ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ், இந்த மாதிரி கொஸ்டின் நிறைய கேட்க வாய்ப்புகள் இருக்கும். மீட்டர் பிரிட்ஜ் சொன்னால் இன்ஸ்ட்ருமெண்ட் 3 டைப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட், பொட்டென்ஷியோமீட்டர், மீட்டர் பிரிட்ஜ், வீக் ஸ்டோன் பிரிட்ஜ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட், டேரெக்டாக ஃபார்முலா தெரிஞ்சால் போதும், அதை தாண்டி ஒன்றுமே தேவையில்லை. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன், ஓகே, இந்த டாப்பிக்லேருந்து கட்டாயமாக கொஸ்டின் இருக்கும். ஸோ அந்த டேரெக்டாக EMF கேட்கலாம். சரிங்களா? EMF ஃபார்முலா என்ன -dφ/dt, ஒரே ஒரு ஃபார்முலா வச்சு தான் முக்காவாசி கொஸ்டின்மே வந்துடும். EMF அடுத்து கரண்ட் கேட்டாங்கன்னா EMF கண்டுபிடிச்சிட்டு அதை என்ன பண்ணுங்க, ரெசிஸ்டன்ஸால் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் கிடச்சிரும். இல்லை சார் சார்ஜ் கேட்குறாங்க அப்படின்னா சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸ் போட்டால் போதுமானது. இதுதான் லெசன் ஃபுல்லாகவே இருக்கும். ஓகே, ஸோ LCR சர்க்கியூட், இதுக்கு ஒரு டேப்லர் காலம் இருக்குது. அந்த டேப்லர் காலம் மூடி டாபிக் முடிஞ்சிருச்சு. லென்ஸ் லாவோட காம்பினேஷன், ஸோ லென்ஸ் லாவில் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டில் அப்ளை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸில் இருக்கலாம், இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கர்வ்டு சர்ஃபேஸில் இருக்கலாம். ரிஃப்ராக்ஷன் அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளேன் சர்ஃபேஸில் இருக்கலாம். இல்லை 2-3 லென்ஸை கம்பைன் பண்ணி கேட்கலாம். இல்லை ஒரு ப்ரிசம் மாதிரி கொடுத்துட்டு லென்ஸு ஒரு சைடு வந்து ப்ரிசம் இருக்கும், இன்னொரு சைடு மிரர் இருக்கும், இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். ஒரு லென்ஸோட ஒரு சைடை வந்து ஷேடு பண்ணி வச்சிருக்காங்க. இதை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், அப்புறம் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்ஸி கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் இருக்கு. யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், டைரக்டான கொஸ்டினாக தான் இருக்கும். டி பிராகி வேவ்லென்த், இதை விட ஈஸியான டாபிக் கிடையவே கிடையாது. ஈஸியான கொஸ்டின், டைரக்டாக நீ அட்டென்ட் பண்ணலாம். ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், சரியா, இன்டென்சிட்டி ஆகலாம், இல்லைன்னா இந்த ஈக்குவேஷன் வச்சு தான் முக்காவாசி கொஸ்டின். ஈக்குவேஷனில் கைனட்டிக் எனர்ஜி கேட்கலாம், இல்லை ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் கேட்கலாம், இல்லை ஒர்க் ஃபங்க்ஷன் கேட்கலாம், த்ரெஷ்ஹோல்ட், ஒரே ஒரு ஃபார்முலா தான், பட் டிஃப்ரெண்ட் விஷயங்கள் அதுலன்னு கேட்கலாம். போர் ஆட்டம் மாடல், இதில் ரேடியஸ் கேட்கலாம், வெலாசிட்டி கேட்கலாம், எனர்ஜி கேட்கலாம், டோட்டல் எனர்ஜி கேட்கலாம், பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனட்டிக் எனர்ஜி, மாற்றி இவ்வளோ தான். ஆல்ஃபா பீட்டா காமா டிக்கு ரொம்ப சிம்பிளான டாபிக். சரியா? ஆல்ஃபா டிக்கில் என்ன நடக்கும், பீட்டாவில் என்ன நடக்கும், காமாவில் என்ன நடக்கும், அவ்வளோதான் இந்த டாபிக். டயோடோட பேசிக்ஸ், சரிங்களா, அதுக்காக நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதில் போய் பாருங்க. 8 மார்க் இன் 8 மினிட்ஸ்னு சொல்லி ஒரு வீடியோ இருக்கும். அதில் வந்து டயோடோட பேசிக்ஸ் எல்லாமே நான் கவர் அப் பண்ணியிருப்பேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனல் டாபிக் லாஜிக் கேட்ஸ். கண்டிப்பாக கொஸ்டின் இருக்குது. லாஜிக் கேட்ஸ்லாம் ரொம்ப ஈஸியான டாபிக், விட்டுட்டு போயிடாதீங்க. சரியா? ஃபர்ஸ்ட் இதை முடிச்சுட்டு அடுத்து எரர் அனாலிசிஸ், ஸ்க்ரூ கேஜ் அண்ட் வெர்னியர் கேலிப்பர், ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். சரியா? லாஸ் ஆஃப் மோஷனில் பேசிக்லி பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் லா ஆஃப் மோஷன் வச்சு எப்படி ஒரு ஃப்ரீ பாடி டயக்ராமா வரைகிறது, செகண்ட் லா ஆஃப் மோஷன் வச்சுட்டு எப்படி கனெக்டட் பாடிஸோட கொஸ்டின்ஸ் தான் சால்வ் பண்ணுறது. ஒர்க் என்ஜி தியரம், சரியா? ஒர்க் என்ஜி தியரம் என்ன சொல்றது, சம் ஆஃப் ஆல் த ஒர்க் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி. கொலிஷன் டாபிக்ல ஃபார்முலா வச்சுக்கோ, டேரக்டான கொஸ்டின் கேட்டால் சால்வ் பண்ணிடு. பவருக்கு என்ன சார், எனர்ஜி டிவைட் பை டைம், இல்லைனா ஃபோர்ஸ் இன்டூ வெலாசிட்டி. இல்லைனா ஒரு சில டைப் எப்படி கொஸ்டின் கேட்குறாங்கன்னா பவர் கான்ஸ்டன்ட்டாக இருக்குது, அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்க்கும் டைமுக்கு என்ன ரிலேஷன்ஷிப், அந்த மாதிரி கொஸ்டின் வந்துட்டு கேட்கலாம். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வச்சு கேட்குற கொஸ்டின். சரியா? 4-5 ஷேப்புக்கு உனக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தெரிஞ்சா போதும். எந்தெந்த ஷேப்புக்கு சார், ராடுக்கு, அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்க்கு, ரிங்கு, ஸ்பியர், சரியா, ஹாலோஸ்பியர், சாலிட் ஸ்பியர், அவ்வளோதான். மெயினாக இது தெரிஞ்சாலே ஒன்னால எல்லா கொஸ்டின் சால்வ் பண்ண முடியும். அடுத்து பாரு ஜியோட வேரியேஷன். சப்போஸ் மாஸ் கான்ஸ்டன்ட் இருந்தால் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு R², டென்சிட்டி கான்ஸ்டன்ட் இருந்தால் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு R². பேஸ்ட் ஆன் திஸ் கொஸ்டின் கேட்குறாங்க. ஒர்க் என்ஜி தியரம், கன்சர்வேஷன், அப்புறம் வெலாசிட்டி. ஒரு சேட்டலைட் ஒரு ஏதோ ஒரு ஆர்பிட்ல சுற்றிக்கிட்டு இருக்காங்க, அங்கேருந்து இன்னொரு ஆர்பிட் போகுது. இதுக்கெல்லாம் ஷார்ட்கட் சொல்லி கொடுத்தேன். Gmm/r இன்டூ h டிவைட் பை r பிளஸ் h, டினாமினேட்டரில் r இருக்கும். சரியா? சப்போஸ் சேட்டலைட் ரெஸ்ட்ல இருந்தா, சேட்டலைட் ஆல்ரெடி மூவிங்ல இருந்துச்சுன்னா டினாமினேட்டரில் 2 எக்ஸ்ட்ராவாக வரும், அவ்வளோதான். இல்லை mgr டிவைட் பை 2 h டிவைட் பை r பிளஸ் h. சிம்பிள் ஃபார்முலா சொல்லி கொடுத்துருக்கேன், அதெல்லாம் கோ த்ரூ பண்ணிக்கோ. சர்ஃபேஸ் டென்ஷன் வச்சு கேட்குற கொஸ்டின் ஆகட்டும், இல்லை விஸ்காசிட்டி, டேரக்டாக ஒரு 2-3 ஃபார்முலா தெரிஞ்சு அந்த டாப்பிக்கே முடிஞ்சிருச்சு. அதை தாண்டி ஒன்றுமே தெரிஞ்சுக்க வேண்டாம். சரியா? கைனெட்டிக் தியரி ஆஃப் கேஸஸ்ல அப்படிதான், ஒரு 5-6 ஃபார்முலா இருக்கும், இல்லை 8 ஃபார்முலா இருக்குன்னு வச்சுக்கோ. அந்த 8 ஃபார்முலா ஒழுங்கா படி, இந்த லெசனை முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். இதுக்கு அடுத்து பார்த்தோன்னா இந்த லெசனை விடுறீங்கன்னா கூட விட்டுரு. ஓகே, இதுல இருந்து ஆசிலேஷன்ஸ் விடுறனா கூட விட்டுக்கோ. ஏன்னா ஒரு 25 கொஸ்டின் தான் நீ டார்கெட் பண்ண போறேன்னா இதை கூட பார்த்துக்கோ.
எதெல்லாம் பார்க்குற சார்? இந்த ஸ்பெக்ட்ரம் பேஸ் லைன் ஸ்பெக்ட்ரம் பார்த்துக்கோ. ஏன்னா லைன் ஸ்பெக்ட்ரம் நீ நல்லா பார்க்குற, சரியா? லைன் ஸ்பெக்ட்ரம் பார்க்குற, ஃபோட்டோ எலக்ட்ரிக் பார்க்குற, இந்த போர் ஆட்டம் மாடல் பார்க்குற, டி ப்ராக்லி வேவ்லென்த் பார்க்குற அப்படின்னா இதெல்லாம் உனக்கு ஃபிசிக்ஸ்லையும் ஹெல்ப் பண்ணணும், கெமிஸ்ட்ரிலையும் ஹெல்ப் பண்ணும். ஓகே, போலரைசேஷனுக்கு 2 ஃபார்முலா பார்த்து வச்சுக்கிட்டா போதும். இந்த இஎம் வேவ் லெசன் ரொம்ப சிம்பிளான லெசன். இந்த டாபிக்ஸை நீ நல்லா படிச்சுக்கோ, சரியா? இந்த 2-3 டாபிக் தான் இருக்க போகுது. இந்த டாபிக்ஸை படி பிவைக்கு முடிச்சிரு. ஒன்னால ஈஸியாக 2 கொஸ்டின் அட்டம் பண்ண முடியும். இஎம் வேவ்லேருந்து 2 கொஸ்டின் கேட்குறாங்க வருஷம். அப்போ நல்லா பாரு, நான் கொடுத்த, சரியா, இதெல்லாம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ட்ரீம் 45A அண்ட் ட்ரீம் 45B அப்படின்னு சொல்லிட்டு 2 மெட்டீரியல் ரெடி பண்ணிக்க. மெட்டீரியல் உனக்கு வாட்ஸ்அப் சேனலில் அவைலபிளாக இருக்கும். தயவு செய்து போய் யூட்டிலைஸ் பண்ணு. இதே டாபிக் ரிலேட்டடாக இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணிக்கோ. அடுத்து பார்த்தோன்னா மெர்சல் பேட்சில் போனீங்கன்னா டெஸ்ட் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அவைலபிளாக இருக்குது. ஒரு டெஸ்ட் 2 டெஸ்ட்டில் 15 டெஸ்ட் உனக்காக ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. அந்த டெஸ்ட்டை கொடு. இந்த டெஸ்ட்டை கொடுத்தாலே போதுமானது. ஒன்னால் சூப்பரான மார்க்கை வாங்கிட முடியும். இப்போ கூட நான் சொல்கிறேன், சரியா? சூப்பரான மார்க்கை ஒன்னால் ஸ்கோர் பண்ண முடியும். ஃபிசிக்ஸில் 140 மார்க் எங்கேயும் போகாது. இதை மட்டும் பண்ணு, ஒன்னால் வாங்க முடியும், சரியா? நான் சொல்லியிருக்க டாப்பிக்கை முடிச்சிரு. கண்டிப்பாக ஒன்னால், சரியா? நீ இல்லை சார் நான் அங்கங்கே விட்டு படிச்சிருக்கேன், என்ன எல்லாமே முடிக்கனாலும் 100 மார்க் கன்ஃபார்ம். எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது. உனக்கு ஏதாச்சும் டவுட்டு டிஃபிகல்ட்டி எது இருந்தாலும் என்கிட்ட சொல்லி நான் உனக்கு ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கேன். டெலகிராமில் போனீங்கன்னா கான்செப்ட் A2Kன்னு ஒரு சேனல் இருக்கும். அந்த சேனலில் போனால் உனக்கு ஃபார்முலா ஷீட் ஆகட்டும், இந்த ரிலேட்டடான ஃபார்முலா ஷீட்டு, மெட்டீரியல், ஏகப்பட்ட விஷயங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அவைலபிளாக இருக்குது. யூட்டிலைஸ் பண்ணிக்கோ. தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே.